அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது பர்வட்டாசனா. அதில் சில வேறுபாடுகள்லாம் இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பர்வட்டாசனா அதோட வேறுபாடுகள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். கூடவே மூச்சு பயிற்சியோடு நம்ம சேர்த்து செய்ய போகிறோம். இதில் ஃபஸ்ட் நம்ம உட்காரும் போது நம்ம சுக்காசனால உட்காரலாம், இல்லை பத்மாசனம், இல்லை அர்த்த பத்மாசனால உட்காந்துக்கலாம். ரொம்ப முடியாதவங்க, கீழே உட்கார முடியாதவங்க நாற்காலியில் உட்காந்துட்டு செய்யலாம். இது ஃபுல்லாகவே நம்மளோட இந்த மேல் பகுதி அப்பர் பாட்டுக்காக நம்ம செய்ய போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நல்லா உட்காந்துட்டு முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போது மூச்சை இழுத்துக்கிட்டே கையை மேலே தூக்க போகிறோம். மூச்சை விட்டுட்டு அப்படியே கையை கீழே இறக்கணும். அது எப்படி பண்ணுறது பார்ப்போம். கண்களை மூடிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இப்போ யாரால் மூச்சு அடக்க முடியுமோ அங்கே கை மேலே தூக்கிட்டு போயிட்டு மூச்சை இழுத்துக்கிட்டே கை மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு மூச்சை அடக்கிட்டு கை கீழே இருக்கும் போது அப்படியே மூச்சை விடுற மாதிரி இருக்கும். அது எவ்வளோ நாள் ஒரு 4 வினாடிகள் நீங்கள் ஹோல்ட் பண்ணாலே போதும். அதுக்கு மேலே வேண்டாம். அப்புறம் நம்ம முயற்சி செய்ய பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சமாக அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிடலாம். இது ஒரு 2 முறை செஞ்சலாம். அதுக்கப்புறம் அடுத்த வேறுபாடுகள் பார்க்கலாம். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதுவே நம்ம வலது பக்கம் சாய போகிறோம். அதே மாதிரி இடது பக்கம் சாய போகிறோம். இன்னொன்று முன்னோக்கி அப்படி சாய போகிறோம். இது எல்லாமே மூச்சோடு சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். மூச்சை இழுத்துக்கிட்டே கை மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வலது பக்கம் சாஞ்சிட்டு அதுக்கப்புறம் மூச்சு விட்டுக்கிட்டே நடுவில் வந்துடணும். அதே மாதிரி மூச்சு இழுத்துக்கிட்டே இடது பக்கம் சாஞ்சிட்டு மூச்சு விடும் போது நடுவில் வந்துடணும். இது அப்படியே ஒவ்வொரு முறையாக நம்ம செஞ்சுக்கலாம். அதே மாதிரி உட்காந்துட்டு கண்களை மூடிக்கணும். இன்னொரு முறை. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். வலது பக்கமும் இடது பக்கமும் பண்ணும்போது மூச்சு அடக்க வேணாம். மூச்சு இழுத்துக்கிட்டே சாஞ்சிட்டு மூச்சு விடும்போது நடுவில் வந்துடலாம். நம்ம நடுவில் மட்டும் பண்ணோம் இல்லையா, ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, அதுக்கு மட்டும் மூச்சு அடக்குனாலே போதும். இப்போ அடுத்த வேறுபாடு, கடைசி வேறுபாடு. இது முன்னோக்கி நம்ம குனிய போகிறோம். அதே கான்செப்ட் தான். நல்லா மூச்சை இழுத்துக்கிட்டு முன்னாடி குனியும் போது மூச்சை விட்டுறணும். இதுலேயும் அடக்க வேண்டாம். நம்மளோட பாதி உடம்பு மட்டும் முன்னோக்கி இப்படி போனாலே நமக்கு போதும். இப்போ அப்படியே செய்யலாம். இன்னொரு முறை.
தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். பர்வட்டாசனா செய்யும் போது வந்து நம்ம பத்மாசனால உட்காந்து பண்ணோம்னா ரொம்பவே வந்து பலன் ஜாஸ்தியாக இருக்கும். பத்மாசனா போட முடியலன்னா நீங்கள் வந்து சுக்காசனாலே உட்காந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நாற்காலியில் உட்காந்துட்டுமே வந்து செய்யலாம். இது வந்து நம்ம மூச்சு பயிற்சியோடு சேர்த்து செய்யும் போது இன்னும் பலன்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட நுரையீரலுக்கு வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும். அது இல்லாமல் நம்மளோட இந்த அப்பர் பாடி மட்டும் தான் நமக்கு இது வேலை நம்ம தரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த வயிற்று பகுதிக்கும் அதுக்கப்புறம் நம்ம பெல்விக் ரீஜன் சொல்லக்கூடிய இந்த 2 மசில்ஸ்க்குமே வந்து நல்லாவே ஸ்ட்ரெச்சன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட முதுகு தண்டு வந்து நல்லா நேராக்கி தரும். ஏன்னா கைகள் வந்து நல்லா மேல் தூக்கி நம்ம எடுக்கிறோம். இதில் ஒன்றும் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கை மேலே கொண்டு போகும்போது காதை ஒட்டி 2 காதை ஒட்டியுமே அப்படி வந்து கை இருக்கணும். அதோடு சேர்த்து அந்த மூச்சு பயிற்சியோடு சேர்த்து செய்யணும். அது வந்து கரெக்டாக பண்ணணும். மூச்சு இழுக்கும் போது கையை மேலே எடுத்துகிட்டு போகணும். மூச்சு விடும் போது கையை வந்து கீழே எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி வலது பக்கம், அதுக்கப்புறம் இடது பக்கம், அதுக்கப்புறம் முன்னோக்கி வந்து நம்ம குடிக்கிறோம். இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்பு முழுக்க வந்து நல்லாவே வந்து அந்த ரத்த ஓட்டம் வந்து நல்லா அதிகமாகும். முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோக்கஸ், குழந்தைங்களுக்குலாம் வந்து அந்த கான்சன்ட்ரேஷனு ஒரு இதில் வந்து சரியாக கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற போது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆசனாலாம் செய்யும் போது அவங்களோட அந்த மென்டல் எபிலிட்டி, மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தியாகும். நல்லா ஃபோக்கஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி வந்து நிறைய பலன்கள்லாம் இருக்குது. இதை முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.